அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேனுஃபேக்சர் தான் பார்க்க போகிறோம். ரீசனப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. வாழ்ற வாழ்க்கையில போற போக்குல ஏகப்பட்ட பொருட்களை பார்த்துக்கிட்டே போற நம்மளுக்கு அதை உட்காந்து உத்து கவனமா கூர்ந்து பார்க்க நேரம் இருக்காது. ஆனா இப்படிதான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்த்தா முரட்டுத்தனமா இருக்கும். அப்படி மிரட்டலான முரட்டுத்தனமான மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்க முடியற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கூர்ந்து பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. சூப்பர் வீடியோ. ஸ்கூல்ல பார்த்தது அப்புறம் நான் பார்த்ததே இல்ல. கொஞ்சம் கிட்ட பார்த்தா தான் தெரியும். பென்னு அந்த பால்ங்கறாங்க, பால் பென் பால். கம்ப்யூட்டர்ல கண்ணில் படாத அளவுக்கு சின்னதா இருக்க மைக்ரோ சிப்பை மைக்ரோஸ்கோப்பை வச்சு நெருங்கி பார்த்தா மேஸ் மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? ஒரு சேட்டலைட் மேப்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்கு. சர்க்கரையை வீட்டு அலமாரியிலயோ இல்ல ரேஷன் கடையிலயோ நீங்க பார்த்திருப்பீங்க. அத மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில பார்த்தா சர்க்கரையா? டைமண்ட் கிறிஸ்டல் பார சதுரி கிடக்குற மாதிரி பாக்ஸா பயங்கரமா இருக்குல்ல. வெளிநாடுகள்ல பனி பெயர்றத பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த பனியில எவ்வளவு டீடைலிங் இருக்குன்னு பார்த்திருக்கீங்க? இப்படியா இருக்கும்? ஓ, இததான் வரைஞ்சி இந்த மாதிரி போடுறாங்க. இப்படிதான் ஆகும் போல இருக்குப்பா. இது பொய்யா உண்மையா தெரியலையே. நேரம் மெனக்கிட்டு நேச்சர் உட்கார்ந்து டிசைன் பண்ண மாதிரி அருமையான பணி. பூ மட்டும் இல்ல, பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா பாப்கார்னும் மலரும். கம்பி கட்டுற கதை மட்டும் நம்ப முடியாத மாதிரி இல்ல. ஒரு கம்பியை கட் பண்றதையும் ஜூம்ல பார்த்தா நம்ப முடியாத லெவல்ல இருக்குல்ல. சந்தோஷமோ சோகமோ எக்ஸ்ட்ரீமா வரும்போது கூடவே சேர்ந்து வரதான் கண்ணீரும். எமோஷன்ஸ் எப்படி இருந்தாலும் வெளியே வரது வெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணமா சோகத்துல அழுத கண்ணீரை மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கண்ணீரா ரெயின்போவா இருக்கு. சோகமா இருக்கா? அதே சந்தோஷமா இருக்கும்போது வேற கண்ணீரை வச்சு பார்க்கும்போது தெரியலையா. உண்மையா ஏமாத்துறீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் நம்புறாங்கயா. எமோஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கண்ணீர்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அத்தி பழத்தை விரும்பி சாப்பிடுற நண்பரா? அப்ப இந்த உற்று நோக்கல் உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள், நீங்க சாப்பிடுறது நான்வெஜ் பழத்தை தான். ஊறிக்கிட்டு இருக்க எறும்ப பார்த்திருப்பீங்க. அதுக்கு உருவம் இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கீங்க. லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியும். எப்ப இருக்கு நம்ம ஹேர் ஸ்டைல்? 10 ரூபாய்க்கு விற்கிற பல்புக்குள்ள கூட கூர்ந்து உத்து ஆழமா பார்த்தோம்னா இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கறாங்க. பயங்கரமான கட்டடக்கலை மாதிரி தெரியும். ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வர பயப்பிள்ளைகளுக்கு கூட அதை மைக்ரோஸ்கோப்ல போட்டு பார்த்தா தூக்கம் வந்துடும். பாக்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா ஏதோ பிஸியான தெருவுல கூட்டம் நகர்ற மாதிரியே இருக்குல்ல. புல்வெளியில வெறுங்கால நடக்கிறதுக்கே பலருக்கு புல்லரிச்சு போகும். ஆனா ஒரு புல் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அதை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு தோணும். ஸ்மைலிங் எமோஜி மாதிரி நல்லா சிரிச்ச முகமா இருக்குல்ல. உண்மையா எனக்கு டவுட்டா இருக்கு. எப்படி இருக்கும்? புக்ல எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்மார்ட் போன் டிஸ்ப்ளே நல்லா இருக்கணும்னு பார்த்து வாங்குற யாருமே இந்த அளவுக்கு பக்கத்துல பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த இருக்கு. இதுதான் நம்மளுக்கு இப்படி காட்டுது. சவுப்பனில பச்சையில இருக்க புள்ளிகள்னா பிக்சல்ஸ். இது ஒண்ணு சேர்ந்து தான் ஓடுது டிவைஸ். இந்த தம்மா துண்டு உயிரினம் தான் உங்களை தூங்க விடாம பண்ணுது. என்னது ஏலியன் மாதிரி இருக்கு.
வந்து கொசு குழந்தை வளர்ற வீடியோ தான் இது. ஜிம்முக்கு போறது, வெயில நடக்கிறதுன்னு பாடியை ஹீட் ஆக்குற வேலைகளை பார்க்கும்போது உடனடியா கூல் டவுன் பண்றதுக்காக தான் எல்லாருக்கும் வேர்வை வரும். ஆனா அது எப்படி வரும்னு பார்த்திருக்கீங்க? சின்ன சின்ன துளியா ஒண்ணு சேர்ந்துதான் வேர்த்து ஊத்துறது வேலை பார்க்குது. மழை பெய்யற நேரத்துல நத்தைய பார்த்திருப்பீங்க. ஆனா அது எப்படி தண்ணி குடிக்கும்னு பார்த்திருக்கீங்க? என்னடா உதிர அப்படியே குடிகார பையன். கோதுமை மாவு உடம்புக்கு நல்லதுதான். ஆனா கோதுமை மாவை க்ளோஸ்ல பாக்குறது ஐயா இதுலயுமா இதெல்லாம் டைனி. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஊர்ந்துகிட்டு திரியிற இந்த உயிரினத்துக்கு பேர் தான் ஃபுட் மைட்ஸ். முடியில இருக்க பேன் மாதிரியே மாவுகள்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பேன்னு சொல்லலாம். அதான் சமைச்சிடறோம்ல, அப்படியே சாப்பிடுறது. வெஜ்ஜே கிடையாது எதுவுமே நீங்க தின்றது போங்க. அவ்வளவுதான், பென்சிலே முடிஞ்சிடும். சரியில்லாத உடம்புக்குள்ள மருந்து செலுத்துறதுக்கு மெயினான மெத்தடுகள்ல ஒண்ணுதான் ஊசி. ஊசி போடுறதையோ பாக்குறதுக்கே பலரும் பயப்படும் போது அதே மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதோட ஊசி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடம் பாக்குறதுக்கும் மைனிங் பண்ணப்பட்ட மலை குகை மாதிரி இருக்கும். கூடு கட்டுறதையும் பக்கத்துல போறவன கொட்டுறதையும் வேலையை வச்சிருக்க இந்த ஹனிபி கொஞ்சம் அருகில ஜூம் பண்ணி பார்த்தா பயங்கரமா இருக்கு. என்ன கெத்தா இருக்கு. ஏதோ பம்பிள் பீ கார் மாதிரி பயங்கரமா இருக்குல்ல. சைனிங் எவ்வளவு டீடைலிங். பர்ஃபெக்ட்டான வேலைப்பாடு. பெட்டா வளர்க்குற பூனையோ நாயோ தூக்கி பிடிச்சு கொஞ்சம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அந்த பெட்டா இருக்க பிராணிகளோட முடியில இருக்க மொரட்டு மேட்ரு மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் தெரியும். இந்த வெறுங்கண்ணுக்கு தெரியாத பூச்சி தொல்லை வராதுன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் இருந்தா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது கையில இருக்க பண நோட்டை தான். ஏன்னா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீடைல்களை கண்டுபிடிக்கலாம். இருக்கு இந்தியாங்கிற பேரு, கண்ணாடியில இருக்க 200 RBIங்கிறது, அந்த பக்கம் இந்தியான்னு ஹிந்தியில எழுதி இருக்கிறது, அது பக்கம் 200 RBIன்னு சுத்தி எழுதி வைக்கிறதுன்னு டீடைலிங்லாம் சும்மா பார்த்தா தெரியாது. கிழிச்சு பேசுறதுல இருந்து வலிச்சு நக்கிறது வரைக்கும் எல்லா வேலைகள்லயும் முக்கிய பார்ட்டா இருக்க இந்த நாக்க மேப்படியா பார்த்தா ஸ்மூத்தா இருக்கும். மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இதை யாரா பார்த்தா கொப்பளமா இருந்தது. கடல் ஆழத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் டேஸ்ட் பார்க்கிறதுக்கு தேவையானதாவும் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே இதுவும் ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல இருக்கும். இத டங்க் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்துவமா இருக்கும். அவதார் 3ல கூட நீங்க பார்க்காத ஏலியன்லாம் ஒரு குளத்துல இருந்து எடுக்கிற வாட்டர்ல உங்களால பார்க்க முடியும். அவ்வளவு இந்த இதெல்லாம் இருக்கும், சின்ன மைனியூட்டான இதெல்லாம். அதான் ஆண்ட்மேன்ல காட்டுவாங்களே. கவனிக்கணும். எல்லா விஷயத்தையும் பார்க்குற உங்களோட கண்ணு, அதாவது மனித கண்ணு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையா எனக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. கண்ணை எப்படி பாப்பீங்க? அதுதான் எனக்கு ஏதோ முரட்டுத்தனமான விண்வெளி நிகழ்வு மாதிரியே இருக்கு. நடுவுல பிளாக் இதுதான் எனக்கு சிலது ஒரிஜினல் மாதிரியே இல்ல. இந்த வீடியோ தொடைய முடியுது. இந்த வீடியோல இருந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த ஸ்மைலி இதெல்லாம் உங்களுக்கு காட்டி இருப்பாங்க நாங்க நம்புறோம். நம்பிக்கை இல்ல. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. கூகுள் பண்ணி பார்த்தனா. கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. வீடியோவை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல சிலது காட்டுனதுதான் எனக்கு ஒரிஜினலா இருக்காதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஆனா ஏஐ வேற வந்துருச்சா, அதனால இதெல்லாம் ஏஐயா இருக்கும் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. அந்த கண்ணெல்லாம் ஜூம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. ரொம்ப அப்படிலாம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. அது வந்து நான் அந்த ஆட்ல எல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுவாங்கல்ல, உள்ள போய் கரையை நீக்குற மாதிரி. நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸையே போன்ல வேணா நான் ஜூம் பண்ணி அப்படி பாத்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கான்னு. ஆனா அதே மாதிரி கட்ட கட்டமா இருக்கும். அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த இதெல்லாம் 1-2 இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அது ஸ்கூலோட போச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. காலேஜ் எல்லாம் கிடைச்சிருந்தா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். நான் பாத்திருக்கேன். நான் என்னோட மெடிக்கல் ஃபீல்ட்ல நான் பாத்திருக்கேன் மைக்ரோஸ்கோப்ல எல்லாத்தையும் பார்த்து. ஆனா இதுலதான் சிலது அந்த இது அந்த புல்ல வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஸ்மைலி எமோஜி அதுதான் எனக்கு நம்புற மாதிரி தெரியல.
அதுக்கப்புறம் அழுகையில வந்து சிரிச்சா அப்படி சிரிச்சு வர கண்ணீர் வேற. அதுதான் எனக்கு அதுவும் ஒரு குழப்பம். அது எப்படி எமோஷனலுக்கும் அந்த கண்ணீருக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது பொய். அது நார்மலா ஒரே இதாதான் இருக்கும். என்ன நம்ம சிரிச்சு அழுதாலும் சரி, அழுதாலும் சரி, கிட்டத்தட்ட அது வெறும் கண்ணீர் தானே. அது என்ன இது பண்ணாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது இப்படி எமோஷன் அதுக்குள்ள இருக்க போகுது? அது கண்டிப்பா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது பொய் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அந்த ஸ்னோ காட்டினதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்னோ அப்படி இருக்கவே இருக்காது. அது வந்து அது இந்த படத்துல காட்டுற ஸ்னோவை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு நிறைய இதுல முக்கால்வாசி டவுட்டா தான் இருக்கு. அந்த தண்ணி மேபி நார்மல் தண்ணி, அந்த குளத்து தண்ணியை எடுத்து இது பண்றதுல அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பூச்சி, கண்ணு தெரியாத பூச்சி எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாதிரி மாவுலையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது கூட நம்புற மாதிரி இருக்கு. மீதி தான் எனக்கு நம்பிக்கை வரல. இந்த மாதிரி வெஜ்ல சாப்பிடுறவங்க எல்லாம் பார்த்தவங்க உள்ள அது இருக்கதான் செய்யும். பழம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதான் அது கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாம நிறைய இது. அதனாலதான் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது ஏன் சொல்றாங்க? இதனாலதான். இது வந்து தாக்கிரும் அவங்கள, ஈஸியா உடம்ப தாக்கிரும். நம்மளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும், அவங்களுக்கு இருக்காது. அதனாலதான் இந்த பொருள்லாம் அந்த வயசு வரைக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சுடு தண்ணியா கொடுக்க சொல்லுவாங்க, வெறும் தண்ணி கொடுக்க கூடாது. அதான் நிறைய அது அவங்கள அஃபெக்ட் பண்ணிடும். இதுதான் மெயின் ரீசன். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.